கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 27:13. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேதா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். இந்த சூழ்நிலையில இருந்த மக்கள் தென்றல் தானே அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எண்ணத்துல ஒரு சிச்சுவேஷனை யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, யூரோக்ளித்தான் என்கிற பெரிய கடும் காற்று அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆம் தேவ பிள்ளைகளே, வாழ்க்கைங்கிற பயணத்துல போய்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தென்றல் அடிக்கும் போதே, அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தென்றல் அடிக்கும் போதே ஆண்டவரை தேடணுங்க. நல்ல குடும்ப ஜெபம் பண்ணணும், வேதத்தை நல்லா வாசிக்கணும், கர்த்தரை தேட வேண்டிய நேரத்துல தேடணும். அவரு என்ன பாருங்க, தென்றல் தானே அடிக்கி அப்படின்னு நினைச்சு அவங்க சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது சடனா யூரோக்ளித்தான் என்கிற பெரும் கடுங்காற்று வந்துச்சான். மோதி அடிச்சதுல அந்த கப்பல் உடஞ்சிச்சு, நீந்த வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. நீந்துறதுக்காக கத்து கொடுக்கணும்ல. தேவ பிள்ளைகளே, சிலருக்கு நீச்சல் கூட தெரியாம இருக்கும். அந்த நீச்சலை கத்துக்கிறதுக்காண்டியாவது ஆண்டவரை நீங்க தேடணுங்க. அந்த நீச்சலை கற்றுக் கொடுக்க ஆண்டவரால மட்டும்தான் முடியும். ஏன்னா விசுவாசத்தை அவர் தான் துவக்கியிருக்கிறார். அவர் முடிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட வந்து நீங்க தேவ பிள்ளைகளே விசுவாசத்தை கற்றுக்க அவரிடத்துல வாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.